ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை. காரணம் முழுக்க பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் பிரஜன் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தாங்கன்றதை மறந்து திவ்யா கூட மன்னிச்சிடலாம் வச்சுக்கோங்களேன். பிரஜன் நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த நபர். வந்ததுலேருந்து கொளுத்து போடுற வேலையை தான் எக்கச்சக்கமாக பண்ணுறாரு. திவாகர் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இதை சொன்னால் வந்து பைத்தியக்காரங்க நம்ப மாட்டாங்க சில பேர். அப்படி சொன்னதை வந்து என்னதான் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. நைட்டு வந்து அவரை வந்துட்டு அவங்க மனைவியும் அவரும் சேர்ந்து தர்பீஸை உடைக்கணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட தேவையில்லாமல் பேசி இவங்களுக்கு வாக்குவாதம். இப்போ எல்லாம் முடிஞ்சு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா விக்ரம் வந்துட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அவர் ராஜினாமா பண்ணதுனால அடுத்த பதவிக்கு யார் வருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி வந்துட்டு சபரியை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக அங்கே வந்து எடுத்து வைக்கிறாங்க. விஜய் பார்வதி இந்த வாரம் முழுக்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் அதாவது இந்த வாரம் முழுக்க விஜய் பார்வதிக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் அமைதின்ற ஒரு காண்டில் என்ன பண்ணுறாங்க, திவ்யா ஒரு பக்கம் கத்துறாங்க. பிரஜன் என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த விஜய் பார்வதி தான் சொல்லிட்டு அங்கே போய் சண்டைக்கு போகிறாரு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இருந்தாலும் நல்லா தட்டிக்கிட்டு இருங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொம்பு அடிச்சிட்டுங்கன்னு வினோத்துக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எல்லாரையும் ஏன் சொல்கிறீங்க, நாங்களாம் பண்ணுறோமா, நீங்கள் தான் இங்கே வந்துட்டு இந்த வேலையெல்லாம் வந்து கலப்பி விட்டுட்ருக்கீங்க, ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் வந்துட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம நீங்கள் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மாறி பயங்கர பிரச்சனை ஆகுது. நீ எல்லாம் ஒரு ஆளான்ட்டார் பிரஜன். ஸோ பிரஜன் வந்துட்டு வரும்போது என்ன சொன்னார்னா, இந்த பிக் பாஸ் சீசனை நயனை என்னை விட ஒருத்தன் வந்துட்டு யாரும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டான், அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தவர். ரொம்ப மோசமாக தான் இருக்குது அவரோட கேமு. இஃப் சப்போஸ் பிரஜன் அடுத்த வாரம் எவிக்ஷனுக்கு வந்தார்னா கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்களை விட பரவாயில்ல, சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் முன்னாடி இருந்தவங்களே நல்லா தானே பண்ணுறாங்க, எதுக்கு இந்த வைல்ட் கார்டுன்ற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அமித் பார்கவ் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.